Hi, hello, vanakkam. This is Kalishba. Welcome to Easy Learning channel. Here I'm helping you to learn English. In this video, I'm going to help you to learn 15 sentences as usual for daily usages, especially for the beginners. And you can learn some new sentences in this video. Let's see what are they. So the first sentence in that, I am about to complete my work. I'm about to complete my work, which means I'm going to complete my work. என்னோட வேலையை நான் முடிக்க போறேன். அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் அபவுட் டு கம்ப்ளீட் மை ஒர்க். ஸோ நான் என் வேலையை முடிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஐ ஆம் அபவுட் டு கம்ப்ளீட் மை ஒர்க். என் வேலையை நான் முடிக்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு பிகின் மை ஜேர்னி. என்னோட ஜேர்னியை நான் தொடங்க போகிறேன். ஷீ இஸ் அபவுட் டு ஃபினிஷ் ஹர் லஞ்ச். அவள் லஞ்ச் அவள் முடிக்க போகிறா. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுக்கு யூ கேன் யூஸ் லைக். The next sentence is, as far as I know, she is a good person. As far as I know, she is a good person. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு குட் பர்சன் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு குட் பர்சன். ஓகே, இட் இஸ் அபவுட் டு பிகின். இட் இஸ் அபவுட் டு பிகின். ஸோ இது வந்து தொடங்க போகுது அப்படின்றதுக்கும் இங்கிலீஷில் இட் இஸ் அபவுட் டு பிகின். இது வந்து தொடங்க போகிறது அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, எனக்கு தெரிந்த வரையில். ஆஸ் ஃபார் அஸ் ஷீ நோஸ், அவளுக்கு தெரிந்த வரையில். ஸோ இதுக்கு வரையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் வாட் ஆஸ் ஃபார் அஸ். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஐ எம் டூயிங் குட். நான் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு யூ கேன் டெல் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஐ எம் டூயிங் வெல். ஐ எம் டூயிங் குட் திங்ஸ். ஓகே, அந்த நெக்ஸ்ட் புட் ஆன் யுவர் ஹேட், விச் மீன்ஸ் உன்னுடைய கேப்பை நீனு போடு, உன்னோட தொப்பியை நீ போடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் put on your hat. As usual, put on your clothes. உன்னோடைய ட்ரெஸ்ஸை நீ போடு. put on your clothes or else wear your clothes. And some of the people used to say wear சொல்லக்கூடாது. we have to say wear your dresses, wear your shoes. Understood? So the next sentence is, he will be better off in the future. He will be better off in the future, which means அவங்க வந்து ஃப்யூச்சரில் இப்போ இருக்க சிச்சுவேஷனை விட ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. இப்போ கஷ்டப்படலாம், பட் ஃப்யூச்சரில் அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமையை விட பின்னாடி நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் he will be better off. better half கிடையாது, better off. better half வேறு and better off வேறு. ஓகே, he will be better off in the future. I hope I will be better off in the future. நான் நம்புகிறேன் நான் ஃப்யூச்சரில் இன்னும் என்னால் நிலைமையில் இருப்பேன், இப்போ இருக்கிறத விட நல்ல நிலைமையில் இருப்பேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் I will be better off in the future. Understood? So the next sentence is, I enjoyed your lunch very much. I enjoyed your lunch very much. உங்கள் லஞ்சை நான் ரொம்ப ரசிச்சிட்டேன். உங்கள் லஞ்சு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களோட லஞ்சு அது அந்த மதிய சாப்பாட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஓகேவா, அங்கே வந்துட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, சூப்பராக இருக்குது. அப்போது அதை சாப்பிட்டு ஐ என்ஜாய்ட் யுவர் லஞ்ச் வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லஞ்சை நான் வந்து ரொம்ப ருசித்தேன் அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ என்ஜாய் த பார்ட்டி, ஐ என்ஜாய்ட் த மூவி அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், ஷீ இஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம். ஷீ இஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம். ஹவ் இஸ் ஷீ? இஸ் ஷீ ரெடி? வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கா? ஓகேவா, ஐம் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. ஐம் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக நான் நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே, ஐம் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி காம்படிஷனுக்கு நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஐம் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷனுக்கு நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஐம் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. ஐம் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணேன். ஷீ இஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு, ஹீ இஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், it is very hot outside. It is very hot outside, don't go. ஸோ வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, வெளில போகாத. த சன் இஸ் ஸ்கார்ச்சிங். வெயில் கொளுத்துது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் த சன் இஸ் ஸ்கார்ச்சிங் சொல்லலாம். அண்ட் இட் இஸ் வெரி ஹாட் அவுட் சைட். வெளியில் ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட். அண்ட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷீ லைக்ஸ் டு ரீட் லவ் ஸ்டோரிஸ் as well as crime novels. She loves to read love stories as well as crime novels. அவளுக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இதுவும் படிக்க பிடிக்கும். அதுதான், அது மட்டும் இல்லாமல் இதுவும் சேர்ந்து. ஓகே, ஷீ லைக்ஸ் மீ as well as my friend. அவளுக்கு என்ன பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டையும் பிடிக்கும். அவளுக்கு என்னையும் பிடிக்கும், என் ஃப்ரெண்டையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி as well as. ஓகே, you have to bring your notebooks as well as your
புக்ஸ், உங்களுடைய புக்ஸ் நோட் புக்ஸை எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புக்ஸையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்கு as well as. Okay, and the next sentence is the movie will start in a few minutes. The movie will start in a few minutes. The movie is about to begin அப்படின்னு சொல்கிற மாதிரி the movie will start in a few minutes. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. The movie will start in a few minutes அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Understood? So the next sentence is do your best. Do your best. உன்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடு அப்படின்றதுக்கு தான் இங்கிலீஷில் do your best and I'll give my best. என்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் I'll do my best. Okay, if you give me a chance I'll do my best. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யாராவது இன்டர்வியூஸ் போகிறாங்க, இல்லை ஒர்க் போகிறாங்க, இல்லை சம்திங் they are going to do, okay, like achievement, ஏதோ வாட் எவர் இட் மேபி, அப்போது அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா you can tell do your best. உன்னோட சிறப்பாக நீ பண்ணு அப்படின்றதுக்கு. Okay, the next sentence is I couldn't come in time. I'm really sorry. So in time அப்படின்னா அந்த டைமுக்கு கரெக்டாக. ஸோ I couldn't come in time. I'm really sorry. என்னால் டைமுக்கு வர முடியல, என்னை மன்னிச்சிரு. ஓகே, only for a week. You can use my mobile only for a week. என்னோட மொபைல் நீ ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணது, ஒரு வாரம் மட்டுமே. only for a week. only for a month அப்படின்னா ஒரு வாரத்திற்கு, ஒரு மாதத்திற்கு மட்டுமே. only for a year, ஒரு வருடத்திற்கு மட்டுமே. only one day, ஒரு நாள் மட்டும்தான். you should use my mobile only one day. one day மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, only for a day, only for a week, only for a month. It's a good idea. இது ஒரு நல்ல யோசனை அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் இட்ஸ் a good idea. ஸோ யாராவது ஒரு நல்ல ஐடியா சூப்பராக சொல்லி give me an idea அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஐடியா ஒருத்தவங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐடியா நல்ல ஐடியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? இட்ஸ் a good idea. இட்ஸ் a good idea. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இட்ஸ் நாட் a good idea. It will not work out. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா கிடையாது, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வேலைக்கு ஆகாது, இட் வில் நாட் ஒர்க் அவுட். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் ஏஜஸ். நான் ரொம்ப காலமாக பார்க்கவே இல்லையே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் ஏஜஸ். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் ஏஜஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஐ ஹாவன்ட் சீ யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்றதுக்கு இன் இங்கிலீஷ் ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் ஏஜஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப காலமாக நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஐ லைக் யூ அ லாட். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐ லைக் யூ அ லாட். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ அ லாட். ஸோ யார்ட்டாவது நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் ஐ லைக் யூ அ லாட், ஐ லைக் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். Okay, and instead of that you can tell I'm so into you. So instead of saying I like you a lot, you can tell I'm so into you. I'm so into you. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay, so these are the sentences. If you really like this video, please subscribe my channel and share this video to your friends, those who want to learn these type of sentences. Let's meet in the next video. Bye bye.